அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நார்ச்சத்து அதிகம் மிகுந்திருக்கக்கூடிய பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பீர்க்கங்காயில் நார்ச்சத்து அப்படின்றத தாண்டி விட்டமின் சி, துத்தநாகம், இரும்பு, மெக்னீசியம் இது எல்லாமே நிறைந்து இருக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். மேலும் செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தி கொடுக்கும், தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதில் தொடங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுலேருந்து தலைமுடியை வலுப்படுத்துகிற வரைக்கும் எல்லா வகையிலையுமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க பீர்க்கங்காயானது செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். பீர்க்கங்காயினுடைய முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளை ஒன்றுனா எடை குறைக்கிறது தான். இந்த நார்ச்சத்து அதிகமாக இந்த பீர்க்கங்காயில் இருக்கிறதுனால கட்டாயமாக உடல் எடை குறையும். பீர்க்கங்காயை துவையல் செய்தோ அல்லது பொரியலாகவோ எப்படியோ ஒன்று நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் எடை குறையிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். அதே போல் நீரிழிவு கட்டுப்பாடு, சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க பீர்க்கங்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பீர்க்கங்காயில் குறைந்த கலோரிகள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் தீர்வதற்கு நார்ச்சத்து மிகுந்து இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி பார்க்கும்பொழுது அதிகமான ஃபைபர் இந்த பீர்க்கங்காயில் இருக்குது. ஸோ செரிமான கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாம் நீக்கி மலச்சிக்கலை எல்லாம் தவிர்த்து கொடுக்கும். தோலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால தோலை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். தோல் நோய் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் தலைமுடியை நல்லா பராமரிக்கும். பீர்க்கங்காயுடைய தோலை அரைச்சி நீங்கள் தலையில் தடவுனீங்க அப்படின்னா இளநரை இருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாம் சரியாக போகும். அதே போல் தலைமுடியும் பார்த்திங்கன்னா வலுப்பட ஆரம்பிக்கும். கல்லீரல் மற்றும் உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரித்து உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே மேம்படுத்தி கொடுக்கும். அதுவும் கோடை காலங்களில் நீங்கள் அதிகமாக பீர்க்கங்காயை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீர் இழப்பை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த காயை வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறது அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லணும். பீர்க்கங்காய் மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்காயில் அவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குங்க. ஸோ பீர்க்கங்காயோடைய இலை, விதை, வேர் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான். அப்படிப்பட்ட பீர்க்கங்காயை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீர்க்கங்காயோட இலை இருக்கு இல்லையா, அதை சாராக்கி கொஞ்சம் நேரம் சூடுபடுத்தி அதில் ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பீர்க்கங்காயில் இது மட்டும் இல்லாமல் பலவிதமான விட்டமின்களும் தாதுக்களும் இருக்குது. ஸோ இந்த விட்டமின்களும் தாதுக்களும் என்ன பண்ணும் அப்படின்னா தொற்று நோய்கள் ஏற்படாமல் உங்களை காத்து கொடுக்கும். உங்களுடைய உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். அதே போல் மிகப்பெரிய வியாதி மஞ்சக்காமாலை, இந்த காமாலைக்கு பீர்க்கங்காய் சாறு தாங்க ஒரு சிறந்த மருந்து. பொதுவாகவே மஞ்சக்காமாலை அப்படின்னா கீழாநெல்லியை தான் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் மஞ்சக்காமாலைக்கு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காயோட சாறு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாகற்காய்க்கு பதிலாக இந்த உணவை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது சர்க்கரை இருக்கக்கூடியவங்க பாவக்காய் தான் அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் பீர்க்கங்காய் அதிகமாக சாப்பிடலாம். சொறி, சிரங்கு, புண்ணு, காய்ச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய உடலில் நீங்கள் தினசரி கூட கொஞ்சமாக பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். புண்கள் இருக்குது, சொறி இருக்குது, சிரங்கு இருக்குது அப்படின்னா அந்த இடங்கள்லாம் இந்த பீர்க்கங்காயினுடைய இலை அரைச்சி அதோடைய சாறை நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சரியாக போகும். அதே போல் பீர்க்கங்காயினுடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா தோல் நோய்கள், அதாவது தொழுநோய்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு மேல் பூச்சாக இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். கண் பார்வை தெளிவாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கோங்க. கண் பார்வை நல்லா தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக போகும். பீர்க்கங்காயை சமையலில் நீங்கள் சேர்த்துக்கிறது அவ்வளவு நல்லது. அதுவும் தோல் நோயாளிகள்லாம் தவறாமல் இதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோல் நோயிலிருந்து உங்களுக்கு விரைவில் நிவாரணம் கிடைக்கும். பொதுவாக வயிற்றில் அமிலங்களானது சுரக்கும். அந்த அமிலம் அதிகமாவதை தடுத்து வயிற்றில் புண்கள் வராமல் காத்து கொடுக்கும். மேலும் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது பீர்க்கங்காயை சொல்லலாம். ஸோ இது மாதிரி பல நன்மைகளை பீர்க்கங்காய் கொடுக்குதுங்க. பீர்க்கங்காய் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பீர்க்கங்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு தான் இந்த காய் கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே இந்த காயை ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நிறைய சத்துக்களானது இருக்குது.
பார்க்க கரடுமுரடா இருந்தாலுமே கூட அதிகமான சுவை நிறைந்திருக்கக்கூடியது. ஆரோக்கியத்திலயும் பீர்க்கங்காய் அடிச்சுக்கிறதுக்கு வேற காய்கறியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காயை நீங்கள் அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. வாரத்தில் 3 நாள் கூட நீங்கள் இது தாராளமாக எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தோலில் தான் நிறைய விட்டமின் இருக்குது. அதை வந்து யாரும் வந்து தவிர்க்காதீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தோலை வந்து எடுத்து சட்னி செய்வாங்க. அதை துவையலாக செய்து சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஏன்னா அந்த தோலில் வந்து துவர்ப்புத்தன்மையும் வந்து இருக்குது. சமையலில் அப்படியே பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால தான் அந்த துவையலாக வந்து சேர்த்துக்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்களில் பீர்க்கங்காயும் ஒன்று. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி, துத்தநாகம், இரும்பு, ரிஃபோஃப்ளோவின், மெக்னீசியம், தயாமின் இது எல்லாமே வந்து இருக்குது. மற்றும் செல்லுலோஸ் நீர்ச்சத்து மிகுந்த காய் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அதனால் மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காய். மூல நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு மாமருந்து அப்படின்னு இதை சொல்லலாம். பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா பெப்டைட் மற்றும் ஆல்காயில் அப்படின்ற 2 இயற்கையான இன்சுலின்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்சுலினாக செயல்படுறதுனால ரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தும். பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான பீட்டா கரோடின் இருக்குது. இந்த பீட்டா கரோடின் சத்து தான் நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப தேவையானது. கண் பார்வையில் தெளிவு வேணும், பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்கணும், பார்வை திறன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல பீர்க்கங்காயினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கல்லீரல் தொற்று பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். அந்த கல்லீரலை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா பீர்க்கங்காயை அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா அதிக நீர்ச்சத்து இருக்குது. ஸோ இதுதான் முக்கிய காரணம். பீர்க்கங்காய் சேர்த்த உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து பசியே எடுக்காது. ஸோ பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா காய வைத்து அதில் இருக்கக்கூடிய நார் பகுதியை நம்ம பயன்படுத்தி உடம்புக்கு வந்து தேய்த்து குளிக்கலாம். அந்த மாதிரி நார் மாதிரி செய்யலாம். பீர்க்கங்காய் சருமத்தை வந்து சுத்தப்படுத்தும். இறந்த செல்களை எல்லாம் நீக்கி நம்மளுடைய சருமத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் தான் பீர்க்கங்காய் இலையும் வந்து நமக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. இது மாதிரி நிறைய பயன்களை தரக்கூடிய பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி உங்களுடைய வீட்டில் பீர்க்கங்காய் வந்து வளர்க்கக்கூடிய பழக்கம் இருக்கான்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீர்க்கங்காயை ரெட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இந்த காய் பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு மருந்தாக வந்து இருக்குது. இதை வந்து சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும். பொதுவாக கொலஸ்ட்ரால் மற்றும் டெக்ளைசரின்கள் வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய இதயம் சிறப்பாக வந்து செயல்படும். ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகும் பொழுது தான் ரத்தம் வந்து வேகமாக இதயத்துக்கு வந்து செல்லாது. ஸோ இதயத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அபாயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. தோல் மற்றும் முடியினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப நல்ல நன்மைகளை வந்து கொடுக்குது. விட்டமின் சி இருக்குது. ஸோ விட்டமின் சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. ஸோ தோலோட மினுமினுப்பை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். நல்ல க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடிக்கடி பீர்க்கங்காயை வந்து சாப்பிடுங்க. பீர்க்கங்காய் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கண் பார்வைக்கு ஏற்ற ஒரு சத்து விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்குது. அந்த விட்டமின் ஏ தான் உங்களுடைய கண் பார்வையை வந்து சிறப்பாக்கி கொடுக்கும். நீரிழிவு, சிறுநீரக பிரச்சனை என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய உடம்புல சொல்லப்போனால் தண்ணீருடைய அளவை சமப்படுத்தி சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்கும் பீர்க்கங்காய் தான் ரொம்ப உதவியாக இருக்குது. இப்படிப்பட்ட பீர்க்கங்காயை நீங்கள் எப்போல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பீர்க்கங்காயை காலை மாலை அப்படின்னு உணவில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக யாரெல்லாம் இதை சாப்பிடணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. உடல் எடை குறைக்கக்கூடியவங்க, சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, தோல் முடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இதய நோய் அபாயம் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வந்து இதை சேர்த்துக்கணும். யார் தவிர்க்கணும் அப்படின்னா காய்ச்சல், ஜலதோஷம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பீர்க்கங்காய் சாப்பிடாதீங்க. அதே போல் கர்ப்பிணிகளாக இருக்கீங்கன்னா அதிக அளவு வந்து சாப்பிடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆயுர்வேதத்தில் தொடங்கி நிறைய பாரம்பரிய மருத்துவத்தில் பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு காயாக வந்து செயல்படுது. ஸோ பித்த தோஷத்தை வந்து சமப்படுத்துறதுக்கு சரும நோய்களுக்கெல்லாம் பீர்க்கங்காய் சாறு தான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
ஸோ பீர்க்கங்காய் சாறுக்கு சூடுகளை தணிக்கக்கூடிய தன்மையும் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் பீர்க்கங்காயை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் பாரம்பரிய சித்த மருத்துவம்னு சொல்லக்கூடியதில் மூட்டு வலிக்கு பீர்க்கங்காய் எண்ணெய் வந்து பயன்படுத்துவாங்க. பீர்க்கங்காய் விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தடவலாம். காய்ச்சல் வந்து குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பீர்க்கங்காயை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க.